சிங்கர் ஜூனியர் 6ல இந்த வாரம் செமி ஃபைனல்ஸ் ரவுண்ட் நடந்தது. ஸோ இதுல நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டா இருக்கிற நம்ம ஃபேவரட் கண்டெஸ்டன்டான நம்ம பூவையார் மட்டும் இல்லாம மற்ற எல்லா கண்டெஸ்டன்ஸுமே வந்துட்டு தலா 3 பாடல்கள் வீதம் பாடி 3 பேட்டில் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து 1-on-1 அப்படிங்கிற ஒரு பேசிஸ்ல வந்துட்டு நடந்தது. ஸோ இதுல நம்ம பூவையார் பார்க்கும்போது அவர் வந்துட்டு அவருடைய முதல் பேட்டில அனுஷியா கூட பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம அனுஷியா கூட பாடும்போது புலி உருமுதுங்கிற ரொம்பவே மாஸ் ஹிட்டான அந்த பாடலை பாடியிருந்தாரு நம்ம பூவையார். ஸோ இந்த பாடல் வந்துட்டு பூவையார் பாடும்போது அரங்கமே வந்துட்டு ஒரு நிமிஷம் செம்ம டான்ஸ்லயும் செம்ம ஒரு குத்தாட்டம் போட்டுது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்ம பூவையார் வந்துட்டு செம்மையான ஒரு மாஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஜட்ஜஸும் வந்துட்டு எழுந்து நின்று ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுத்திருந்தாங்க. ஸோ நம்ம பூவையார் வந்துட்டு நல்ல ஸ்ருதியோட தான் பாடினாரு அப்படின்னு நம்ம ஜட்ஜஸ் எல்லாருமே ரொம்பவே வந்துட்டு பாராட்டியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சரண் சார் வந்துட்டு பூவையாரை பத்தி சொல்லும் போது சொல்லியிருந்தாரு, ஒரு சங்கீதத்துல இருந்து ரொம்பவே தூரம் தான் வந்துட்டு நம்ம பூவையார். சோ இந்த மாதிரியா சங்கீதத்துக்கும் அந்த பாடல் பாடுறவருக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு நபர்கிட்ட இருந்து இந்த சூப்பர் சிங்கர் வரல ஆக்சுவலி ஒரு பிக் லெவல் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து நான் பூவையார் கிட்ட மட்டும் தான் பார்த்திருக்கேன் அப்படின்னு பூவையாரை ரொம்பவே பெருமையா சொல்லியிருந்தாரு. அடுத்ததா இந்த பேட்டில்ல வந்து யார் வின் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது அனுஷியா வந்துட்டு வின் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம பூவையார் வந்து தோத்துட்டாரு. அடுத்ததா பூவையார் அவருடைய 2வது பேட்டில வந்து சின்மயி கூட பாடியிருந்தாரு. ஸோ இந்த 2வது பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு அவருடைய முதல் பெர்ஃபார்மன்ஸ் அளவுக்கு வந்துட்டு அவர் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா பாடல. ஸோ ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு ஸ்ருதி மிஸ் ஆனாலும் அவருடைய ஆட்டிடியூட் அண்ட் வந்துட்டு அந்த பிரசன்ட் பண்ண விதம் வச்சு பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரா பாடியிருந்தாரு அப்படின்னு நம்ம ஜட்ஜஸ் சொல்லியிருந்தாங்க. பட் நிறைய இடங்கள்ல ஸ்ருதி எல்லாம் விலகி இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பேட்டில்ல யாரு வின் பண்ணாங்கன்னு பார்க்கும்போது நம்ம சின்மயை வந்துட்டு வின் பண்ணிட்டாங்க. ஸோ முதல் 2 பேட்டிலுமே வந்துட்டு பூவையார் வந்து தோத்து போனதுனால கொஞ்சம் அவர் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவருடைய 3rd பேட்டில், ஸோ அவருக்கு இருக்கிற ஒரே சான்ஸ் கடைசியா இதுதான். ஸோ இதுல அவர் வந்து சூர்யா கூட ராக் ஸ்டார் சூர்யா கூட வந்துட்டு போட்டி போடுறாரு. ஸோ சூர்யா வந்து கேட்கணும் அப்படின்னா அவர் வந்து அவர் கொடுத்த 2 பெர்ஃபார்மன்ஸ்லயுமே வந்துட்டு ஜட்ஜஸ் வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகுற அளவுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. அதாவது சூர்யாவை வின் பண்ண வைக்கலாமா இல்ல அவர் கூட பாடினவங்களை வின் பண்ண வைக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு டஃப் காம்படிஷன் கொடுத்திருந்தாரு சூர்யா. ஸோ கண்டிப்பா நம்ம பூவையார் கூடயும் அதே அளவுக்கு ஒரு டஃப் காம்படிஷன் கொடுப்பாரு. ஸோ வந்து பூவையாரோட நிலைமை என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த நிலையில நம்ம பூவையார் வந்துட்டு தங்கா மாதிரி ஊதாரி அப்படிங்கிற அனுஷோட பாடலை வந்துட்டு ரொம்பவே மாசா பாடியிருந்தாரு. சோ அந்த அரங்கமே வந்துட்டு அந்த பாடலுக்கு வந்துட்டு ஒரு நிமிஷம் எழுந்து நின்று நம்ம பூவையார் கூடவே சேர்ந்து ஆடுனாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம நம்ம ஜட்ஜஸ் எல்லாருமே வந்துட்டு பூவையாரை வந்துட்டு ரொம்பவே பாராட்டினாங்க. ஏன்னா இந்த பாடலையும் நம்ம பூவையார் வந்துட்டு ஸ்ருதி வழங்காம பாடிட்டாரு. ஒரு சில மிஸ்டேக்ஸ் மட்டும் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது ஒன்றும் அவ்வளவு பெரிய மிஸ்டேக்ஸ் எல்லாம் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம நம்ம சரண் சார் பூவையாருக்கு சல்யூட் எல்லாம் அடிச்சிருந்தாரு. அந்த அளவுக்கு பூவையார் வந்துட்டு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறமா பாடுன நம்ம சூர்யாவை வந்துட்டு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாலும் ஒரு சில மிஸ்டேக்ஸ் அவரும் பண்ணியிருந்தாரு. ஸோ இவங்க 2 பேர்ல வந்துட்டு யாரு வின் பண்ண போறா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சூர்யாவை விடவும் நம்ம பூவையார் வந்துட்டு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் பண்ணியிருந்தாரு. அப்படிங்கிறதுனால பூவையார் வந்துட்டு முதல் முறையா இந்த ரவுண்ட்ல வந்துட்டு வின் பண்ணிட்டாரு. சோ இது வந்து பூவையாருக்கு உண்மையிலே ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம பூவையார் வந்துட்டு அதிகமா வந்து பேட்டில் எல்லாம் வின் பண்ணவே கிடையாது. ஸோ செமிஃபைனல்ஸ் ரவுண்ட்ல அதுவும் நம்ம ராக் ஸ்டார் சூர்யா கூட ஒரு டஃப் காம்படிஷன், இதுக்கு முன்னாடி அவர் பாடின 2 கண்டஸ்டன்ட் கூடமே வந்துட்டு செம்மையா ஒரு டஃப் காம்படிஷன் கொடுத்திருந்தாரு. ஸோ அந்த வகையில நம்ம பூவையார் கூட பாடி நம்ம பூவையார் வந்துட்டு ராக் ஸ்டாரையே வந்துட்டு தோக்கடிச்சிட்டாரு. அந்த அளவுக்கு பூவையாரோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த வாரம் நம்ம பூவையார் வந்துட்டு 3 பெர்ஃபார்மன்ஸே வந்துட்டு கெத்து காட்டியிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். எனினும் அவர் வந்துட்டு மற்ற கண்டஸ்டன்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம 3 பேர் வந்துட்டு டாப் 3 கண்டஸ்டண்டா ஃபைனல்ஸ்குள்ள போயிட்டாங்க. ஸோ நம்ம சூர்யாவும் நம்ம பூவையாரும் வந்துட்டு மக்களோட ஆதரவை தேடி மக்கள் முன்னாடி ஓட் கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர்ல யாரு வந்து மக்கள் ஓட் பண்ணி அவங்கள தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்களும் வந்துட்டு டைரக்டா ஃபைனல்ஸ்க்கு போயிடுவாங்க. ஸோ மக்களே உங்களுடைய ஆதரவு யாருக்கு அண்ட் எதனால அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் மூலம் தெரிவிங்க.